சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. இப்ப நான் எதுக்கு இந்த ஒரு சம்பந்தமே இல்லாத அட்மாஸ்பியர்ல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து சமைக்க போறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து செய்ய போறேன். அது பிடிச்ச டிஷ்ங்கிறத விட எனக்கு அது ஒன்று தான் செய்ய தெரியும். இவ்வளவு பந்தாவா? என்னன்னா கொங்கு ஸ்டைல் பிரியாணி. நான் வந்து இந்த கோயம்புத்தூர் ஈரோடு சைட்ல இருந்த வந்த பொண்ணுங்கிறதுனால அங்க வந்து அடிக்கடி வந்து நாங்க மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 தடவையாவது அரிசி பருப்பு செஞ்சிருவோம். ஸோ நீங்க யாராவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர், பொள்ளாச்சி இந்த சைட்ல இருக்கீங்கன்னா உங்க வீட்லயும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீட்டுல அடிக்கடி எங்க அம்மா செய்வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி இதை செய்ய போறேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே கட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வாங்க கட் பண்ணலாம். ஃபைனலி பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் என்னால இவ்வளவுதான் உரைக்க முடிஞ்சது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரிசி பருப்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரெடி. சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய். சமைக்க ஆரம்பிக்கலாமா? சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் வந்து இன்னைக்கு குட்டி குக்கர் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ நான் மட்டும் சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆக்சுவலி நான் ஒரு பயங்கரமான விஷயம் மறந்துட்டேன். இந்த ஆப்ரோன் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். எதுக்கு ஆர்டர் பண்ணனே தெரியாது. ஸோ இதை போட்டுட்டு அப்படியே நம்ம சமைக்கும் போது ஒரு பெரிய ஷெஃப் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வாங்கினேன். ஆனா இதை ஒரு 3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கூட எங்கேயோ கீழே இருந்து எடுத்துட்டு வந்தேன். காஞ்சிருச்சு. நம்ம இப்ப எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் அப்படிலாம் இல்லை, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெயோ, சன்ஃப்ளவர் ஆயிலோ, கீயோ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இதுக்கு கீ தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து கீ காலி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடலெண்ணெயிலே போய்க்கலாம். இப்போ வந்து ஆயில் லைட்டாக காஞ்சிருச்சு. ஸோ இதுக்குள்ள வந்து கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி வெங்காயம், அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய். அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. வெஜிடபிள்ஸ் வதக்கி போயும் காமெடி பண்ணாத. அதுதான், இது வந்து கொஞ்சமா நமக்கு இது ஆனா போதும். லைக் எப்படி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும். ஆக்சுவலி இதுதான் கரெக்டான மெத்தடா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ண. பட் நான் இப்படிதான் செஞ்சு இவ்வளவு வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். இதுதான் அரிசி பருப்புன்னு சொல்லி. நீங்க இது கரெக்டான அரிசி பருப்பு மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் அது ஃபாலோ பண்ணிப்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன். சோ இது வந்து எப்படியும் கொஞ்சம் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 55 மினிட்ஸாவது ஆகும். ஸோ அதுக்குள்ள லைட்டா உப்பு போட்டுட்டு இதை நம்ம லைட்டா மூடி வச்சிடணும். பொறுமையா நல்லா வதங்கட்டும். உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி. மீன்வயல் வந்து இப்ப எடுத்திருக்கிற இஞ்சி, பூண்டு இது வந்துட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிற டைம்ல வந்து காஃபி போடலாம். இன்னொரு அடுப்பு சும்மா தான் இருக்கு. ஸோ காஃபி குடிச்சிட்டு சமைக்கலாம். ஒரு பழக்கம் இருக்கு. பொதுவா இப்போ ஒரு விஷயம் பண்றோம், இப்ப சமைக்க வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 hours எடுத்து பொறுமையா வந்து நின்று கட் பண்ணி வரோமா, 1/2 hourல சமைச்சு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடணும். இந்த கிச்சனுக்குள்ளேயே ரொம்ப நேரம் நிக்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் சமைக்கிறது அதுவும் செட் ஆகாது. வந்தோமா ஒரு 3 டிஷ் கடக்கு இந்த ஸ்டவ்ல ஒண்ணு, அந்த ஸ்டவ்ல ஒண்ணு அப்படி வச்சு படப்படன்னு ரெடி ஆயிடணும். எல்லாமே இப்படி பட்டுன்னு ரெடி ஆனாதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால இன்னொரு அடுப்புல வந்து
காஃபிக்கான பால் வச்சாச்சு. ஸோ மீன் வயல் அந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள அப்புறம் இதுவும் வேகிறதுக்குள்ள ஜீரகமும் இந்த விஷயம்லாம் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு டைமும் மிச்சமாகும், சீக்கிரமாவும் சாப்பிடலாம். இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சமா இதுக்குள்ள போட்டு இந்த எண்ணெய்லாம் இல்லாம பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அப்புறம் இந்த அரிசி பருப்புல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியும் கொஞ்சம் பருப்பும் வந்து ஊற வச்சுக்கணும். டக்குன்னு நம்ம ஒரு விசில் 2 விசிலே ஆஃப் பண்ணிட முடியுங்கிறதுக்காக ஒரு 1 hour பிஃபோரே நான் வந்து இது நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதுவும் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 5 minutes இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை போட்டோம்னா சாப்பாடு குயிக்கா ரெடி ஆகிடும். பாலும் பொங்கிச்சு. இதெல்லாம் நான் சொன்னேனே, எனக்கு இதை கிளியர் பண்றது, எடுத்து வைக்கிறது, கழுவுறது விஷயம் சுத்தமா பிடிக்காது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. இதெல்லாம் எங்க என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கு. அப்பப்போ கிச்சன் பக்கம் வந்தா தெரியும். நம்ம வர்றதே எப்பயாவது. காஃபிக்கு வந்து நான் எப்பவுமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டு சக்கரை. காஃபி பவுடர் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆயிடுச்சு, லெவிஸ்டா. இதுதான் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன். கட்டி பிடிச்சிருச்சு. நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பா. பேசிக்கா வந்து நான் காஃபி லவர் அப்பெல்லாம் கிடையாது. நான் உங்களை எப்படி நம்புறது? வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம்ல நம்ம கையிலே காஃபி போட்டு குடிச்சிட்டு அந்த டே வந்து அப்படியே வீட்ல ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது வந்து சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதனால வீட்ல இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி காஃபி குடிப்பேன். ஸோ இதுல வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா. எனக்கு அந்த எல்லோ கலர் அரிசி மட்டும் ரொம்ப பிடிக்கும். காஃபி ரெடி. எப்பவுமே இப்படிதான், நான் சின்ன வயசுலேருந்தே சமைப்பேன். சமைக்கக்கூடிய பொண்ணு தான். வெஜ் நான்வெஜ் எல்லாமே சமைப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன்னு வைங்களேன். இப்போ இந்த கிச்சன் செட்டப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், இவ்வளோ கேவலமா வச்சிருக்கேன், இவ்வளோ கன்றாவியா ஒரு கிச்சனை வச்சிருக்கேன், ஒரு பொண்ணு மாதிரியா கிச்சனை வச்சிருக்கேன்லாம் நீங்க நினைக்கலாம். நம்ம அடிக்கடி வந்தா தானே இதெல்லாம் விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு. பட் நானே என்னோட கிச்சன்ல நிறைய விஷயங்கள் மாத்தணும். நானே நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எப்படி சொல்றது, நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்றேன். இதெல்லாமே நானே யோசிப்பேன், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, காஃபி டப்பா, அந்த ஹார்லிக்ஸ் டப்பா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நீட்டான சில்வர் பாத்திரமோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இனிமே. ஏன்னா நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் செலவு பண்றோம் தேவையில்லாம. ஒரு காஸ்டியூம்கே 1000-2000ங்கிற அளவுக்கு செலவு பண்றோம். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும், 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது ஹெல்த்துக்கு வந்து நம்ம ஏன் இவ்வளோ அசால்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, பாட்டில் எல்லாம் அப்படியே வாங்கி கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஒரு வாட்டி ஒரு கிச்சன்ல வந்து ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் நான் மாத்த போறேன். ஸோ அதெல்லாம் மாத்தும் போது உங்ககிட்ட இதெல்லாமே நான் ஷேர் பண்றேன். என்னென்ன திங்ஸ் நான் மாத்திருக்கேன், என்னென்ன வாங்கிருக்கேன், எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்போ அரிசி பருப்போட மெயின் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. எனக்கு பேசிக்கா முட்டை சாப்பிட பிடிக்கும், பாயில்ட் எக் சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் வந்து ஊறுகாய் சாப்பிடுவாங்க, அப்பளம் சாப்பிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்க வீட்டில் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால எனக்கு அதை பழக்க முடியல. பார்த்தீங்களா, பக்கவே கலர்ஃபுல்லாக பயங்கரமா இருக்குல்ல. ஸோ நான் வந்து முட்டை மட்டும் பாயில் பண்ண வச்சுட்டு அப்படியே விசில் போட்டு விட்டுட்டு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். பாய். வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னில ஃபர்ஸ்ட்லாம் தோணும், ஒரு 5 years பேக் எடுத்துட்டீங்கன்னா வீடியோ எடுக்கும் போதுதான் நம்ம ஏதாவது சொல்ல வரும்போதுதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. நான் கடையாது காங்கிரட் கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு 5 years பேக்லாம் தோணும், என்ன வேலைக்கு போறோம், எப்படி இருக்க போறோம், நம்ம எப்படி தனியா வாழ போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய விஷயம் தோணும். ஆனா அப்போல இருந்தே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தேன். யாரும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம சம்பாதிக்க பேரண்ட்ஸ் பாத்துக்கணும், ஃபேமிலி ரொம்ப நல்லா அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலே காலேஜ் எல்லாம் முடிச்ச டைம்ல வந்து ஒரே யோசனையா இருக்கும், என்ன பண்ண போறோம், படிச்சுட்டோம், கொரோனா வேற வந்துருச்சு, என்ன வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலைக்கு போவோமா மாட்டோமா, நம்மளே பாத்துக்க முடியல, எப்படி ஃபேமிலி பாத்துக்கிறதுன்னு நிறைய தாட்ஸ் என் மைண்ட்ல இருக்கும். பட் டச்வுட் ஒரு நல்ல ஒரு நிலைமையில ஒரு சூப்பரான தான் சொல்லுவேன் லைஃப். ஆக்சுவலி நிறைய பேர் எவ்வளவோ சாப்பாட்டு கஷ்டப்பட்டு, வீடுக்கு இல்லாம, வீடு வாடகை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையிலாம் லைக் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன டேலண்ட்னால ஒரு வீடு தனியா எடுத்து ஒரு விஷயம் பார்த்து இருக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம்
நிம்மதியா தான் இருக்கு. ஆக்சுவலி சொந்த வீடுலாம் கிடையாது, வாடகை வீடு தான். வாடகை வீடு தான் நான் இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கேன். பட் வாடகை வீடு கூட அப்ப கூட நான் யோசிச்சேன், வாடகை கூட இல்ல கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில ஒரு டைம் நம்ம இருந்தோமே. பட் இப்போ லைஃப் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவுமே நமக்கு கிடைச்சதை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயோ இவ்வளவுதான் கிடைச்சிருக்கா, என்ன இதுதான் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். கிடைச்சதை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி தான் அதை நான் வச்சுப்பேன். லைக் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நம்மளே சம்பாதிச்சு நம்மளே அதை ஒரு விஷயம் வாங்க வரும்போதும் சரி, அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி, அதுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ்ங்கிறது வந்து என்லெஸ். நான் ஏன் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கேன் தத்துவமா? ஸோ ஃபைனலி என்னோட கொங்கு ஸ்டைல் பிரியாணி அரிசி பருப்பு சாதம் ரெடி. சூப்பரா இருக்கும். நானே என்னோட சமையல் சூப்பர்னு சொல்லிக்க கூடாது. இப்போ இந்த சாப்பாடு வந்து எந்த டைம்ல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னா, நல்ல மழை காலத்துல நைட் டைம்ல நல்லா சுட 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 செஞ்சு செம்ம ஃபீலா இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஷ் பிடிக்கும்னா என்னோட யூடியூப்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்து நீங்களும் குக்கிங் கத்துக்கோங்க என்ன மாதிரி. அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய என்னோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பா நான் உங்களுக்காக அதை சமைப்பேன். எனக்கு என்னால முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் சமைக்க ட்ரை பண்ணுவேன். நம்ம என்னதான் நிறைய ஊர் போனாலும் அங்க போயிட்டு நிறைய சாப்பாடு ட்ரை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு லீவ் டைம்ல வீட்டுல இருக்கும்போது நம்மளே செல்ஃப் கேர் எடுத்து நமக்குன்னு நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிடும் போது இருக்கிற அந்த ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல போர் அடிச்சா வீட்டுல இருந்தா என்ன சமைச்சு சாப்பிடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் அதை ஏதாவது டிஷ் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. பாய். முக்கியமான விஷயம், மறக்காம ஜீவிதா சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகத்திலே ரிஸ்க் இல்ல தொழில் தான் இதுக்கு வந்தேன். இதுலயே எவ்வளவு ரிஸ்கா? ஓகே, அவன் செத்துட்டான்டா.